அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனநோய் உள்ள ஜாதகம், மனநோய் உள்ள நட்சத்திரம். இந்த மனநோய் அவர்களுக்கு இருக்கும். அந்த வர்க்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மெண்டல் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்கும். அந்த தோஷம் இருக்கிற நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்துருச்சுனாலோ, அந்த மாதிரி பெரியவங்க இருந்தாலோ, அது ஒரு பிரச்சனைக்குரியது. அப்போ பிரச்சனைக்குரியது அப்படிங்கிறது 8 விதமான தோஷங்கள் இருந்தாலும், ஒவ்வொன்றையும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணும்போது இது எதனால் வந்தது, ஏன் வந்தது அப்படிங்கிறத நிறைய நம்ம சிந்தனை பண்ணணும். இதுக்கு வாழ்நாளில் என்ன சொன்னாலும் ஏதாவது தீர்வு இருக்கிறதா, பிரச்சனைகளை எப்படி சால்வேஷன் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணித்தான் ஆகும். அந்த மாதிரி நட்சத்திரங்கள் சந்திரதோஷமுடைய நட்சத்திரங்கள். சந்திரதோஷமுடைய நட்சத்திரங்கள் தான் மனநோய் தோஷமுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் என்ன சொன்னால், பரணி. யானைக்கு மதம் பிடித்து விட்டால் என்ன பொசிஷன் இருக்குது, தான் யானை பாகனை கூட அடிச்சு கொண்டு. அதற்கடுத்து மக நட்சத்திரம் அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடையது, சந்திரதோஷம் உடையது. அதற்கடுத்து கேட்டை, ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப விகரசான மைனஸ் உள்ளது. அதுக்கடுத்து உத்திரட்டாதி. இது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். கேட்டை காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, பரணி காலபுருஷனுடைய லக்கணம். சிம்மத்தில் மகம். அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த நட்சத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. கொண்டு போய் வச்சதுனால என்ன சொன்னாலும் வச்சதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. அப்போ இவர்களுடைய மனத்தை கோணும்படியாமல் நீங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்துச்சுன்னா அதோடைய பிடிவாத குணம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த பிடிவாத குணம் என்ன சொன்னான்னா இருக்கிற காரணத்தினால, ஏன்னா அதை ரொம்ப நீங்கள் இன்புட் படுத்தி ரொம்ப வேதனைகளை கொடுத்தீங்கன்னா அது சூசைடு வரைக்கும் போயிடும், டெத் வரைக்கும் போயிடும். அப்போ டெத் வரைக்கும் போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, டெத் வரைக்கும் போய் என்ன சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ என்ன சொன்னோன்னா, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் மனநோய் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கேர்ஃபுல்லாக இவங்களுடைய படிப்பு காலத்துலேயும் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். இவங்களுடைய கல்யாண வாழ்க்கையில எந்த மாதிரி நட்சத்திரங்களை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது போல் எனக்கு சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் அந்த வீடியோ ஓடும். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிற நட்சத்திரங்களை இறைவன் இதற்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் உள்ள வீடுகளுக்கு என்ன சொன்னால், பூனைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். பூனைகள் வீட்டுக்குள்ளே என்ன சொன்னான்னா, அது எங்கனே ஒரு இடத்துல படுத்திருக்கும். நம்ம வீட்டு உணவுகளை என்ன சொன்னால், அது வாட்டுக்கு ஒன்றே இவங்க வைப்பாங்க, இல்லைன்னா அது எப்படி இருந்தாலும் சாப்பிடும். அந்த தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வீட்டில் பூனைகள் நடமாடும். பூனைகள் வீட்டில் குட்டி போடும்.
இதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணார பார்க்கலாம். அப்படி கண்ணார பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு என்ன தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷம் சார்ந்த விலங்குகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரும், ஜன்னலில் வந்து படுத்திருக்கும். உங்கள் வீட்டு வந்து என்ன சொன்னா அடுப்பாங்கரைக்கு மேலே இருக்கிற சிலாபில் படுத்திருக்கும். அதோடைய எச்சமும் போட்டு போகும், ஆய்க்கு இருந்து வச்சிடும். அந்த வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வேறு வழி இல்லை, மூக்கை பொத்திட்டு என்ன செய்ய தூக்கி வெளியே போடுவாங்க. இதெல்லாம் கர்மாவின் வந்து ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள் என்ன செஞ்சிடும், நம்ம கதவை பொட்டி படுத்திருப்போம், எலியை பிடிச்சிட்டு வந்து என்ன சொன்னான்னா வாசலில் வச்சு நல்லா தின்னுட்டு அதுக்கு தேவையில்லாதெல்லாம் வாசல்லே போட்டுருக்கு. காலையில் இவங்க திறக்கும் போது என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா, ஐயோ வந்து இந்த சனியை வந்து இப்படி வீட்டுக்குள்ளே வந்து வேலை பார்க்குதே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப எரிச்சல் படுவாங்க. இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து கர்ம வினையோடைய ஒரு செயல் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. கர்ம வினையோடைய செயல், இதை வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதற்கு என்ன நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னா, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்களில் வந்து ஒரு கன்னி குழந்தை பெற முடியாமல் இறந்து போயிருக்கலாம். அதனுடைய ஆன்மாவை சாந்தி பண்ணாத தோஷம்தான் இந்த சந்திர தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறப்பதற்கு காரணம். அதோடைய ஆன்மாவை சாந்தி பண்ணணும். நம்ம வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னான்னா, இந்த சாந்தி பண்ணுவதற்குண்டான ஒரு வழிமுறையை சொல்கிறேன். நீங்கள் அதை வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சந்திர தோஷமுடைய நட்சத்திரங்கள் இருந்தால், மனநோய் இருந்தவர்கள் இருப்பார்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள். அது 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். எப்பயுமே ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா, கர்மா என்பது 7 தலைமுறையை வந்து நம்மளை சுற்றி வரத்தான் செய்யும். அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதான் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ வந்து என்ன சொன்னா, இதுதான் மனநோய். இவங்களை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் மென்மையாக ஹேண்டில் பண்ணால் வந்து சூப்பரான அமைப்புக்கு வந்துடுவாங்க. மென்மையாக ஹேண்டில் பண்ணலைன்னா வந்து என்ன சொன்னான்னா, அவர் ஒரு ஒதுக்கப்பட்ட நபராக இருப்பார். அவன்கிட்ட போய் பேச முடியாது. அப்படி யாரும் ஒதுக்கி வச்சிடாது. இந்த மனநோய் சார்ந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் பொருத்தமாக இருந்தால், சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்றான்னா, ரோகிணி அஸ்தம் திருவோணம் வந்து பொருத்தமாக இருந்தால் இணைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து என்ன சார், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இணைச்சி வைங்க, கண்டிப்பாக இவருடைய பாதிப்பு வந்து குறையும். என்ன காரணம்னா, இவர்களுக்கு தோஷம் என்பது சந்திரன். இவர்களுக்கு லைஃப் பார்ட்னராக சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் இணைத்து வைத்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக இவர்களுடைய மனதளவில் வந்து நல்லா மனதளவில் பாதிக்கப்பட மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க போக்குப்படியே போகணும், அவங்க சொல்லுப்படியே வந்து என்ன சொன்னால் நம்ம செயல்படணும். அவர்களை புரிய வைப்பது வந்து கஷ்டம். எப்பயுமே அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தனிமை விரும்பிகள். அதே சமயத்தில் வந்து தாய் மீது அதிகமான பாசம் இருக்கும். ஆனால் தாய் கூட தான் சண்டை விடும். தாய் கூட தான் அதிகமான சண்டை சத்தங்கள் போடக்கூடியது. ஏன்னா தாயும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளோடு வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே யார் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால்,
தகப்பன் பாதிக்கப்படுவான். அப்போ தகப்பன் பாதிக்கப்பட தகப்பனுடைய ஆயுளையும் நீங்கள் காப்பாற்றணும். தகப்பனுடைய ஆயுளையும் காப்பாற்றணும். என்ன காரணம்னா, மேசத்தில் ஒரு நட்சத்திரம், சிம்மத்தில் ஒரு நட்சத்திரம், விருச்சிகத்தில் ஒரு நட்சத்திரம், மீனத்தில் ஒரு நட்சத்திரம். இதில் 4 நட்சத்திரமே என்ன சொன்னான்னா டேஞ்சர் ஜோன். மேசத்தில் இருக்கின்ற மேச லக்கணத்தில் யார் பிறந்துட்டாலும் பாருங்கள், அவர்கள் பெரிய பயன்பாடுடைய நபர்களாக இருக்க மாட்டார்கள். கோபம் டென்ஷன். சிம்ம லக்கணத்தில் சிம்மத்தில் போய் ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த கேரக்டர். விருச்சிகத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டதுன்னு வைங்க, அதோடைய கேரக்டர் அப்படி தான் இருக்கும். மீனத்தில் மீன ராசியில் ஒரு குழந்தை என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்துச்சுன்னா இருக்கிற 8 விதமான தோஷங்களில் இந்த நட்சத்திரங்கள் தான் என்ன சொன்னான்னா ரொம்ப பிரச்சனைக்குரியது. அப்போ இந்த ரொம்ப பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அடிக்கடி அம்மன் வழிபாடு. அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த அம்மன் வழிபாடு. ஏன்னா இவங்களுடைய நெகட்டிவ் வியூகத்தை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி பெண் தெய்வங்களுக்கு தான் கண்டிப்பாக உண்டு. அப்போ இவர்கள் திங்கக்கிழமை தவறாமல் என்ன சொன்னான்னா பெண் தெய்வம் கோயிலுக்கு போய் செவர்லி மாலையோ மல்லிகைப்பூ மாலையோ வாங்கி போட்டு வர அந்த தோஷங்கள் குறையும், போகாமல் இருக்கக்கூடாது. அதற்கடுத்து இவர்களுடைய வீழ்ச்சி என்பது என்ன சொன்னான்னா எங்கே போய் இருக்கும் அப்படின்னா, எதிலாவது என்ன சொல்கிறாங்கன்னா நட்பு ரீதியாக இவர்கள் மாட்டிக்கொள்வார். இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நட்பு ரீதியான தோஷம் உண்டு. நட்பு ரீதியாக என்ன தோஷம் கண்டிப்பாக வந்துடும். அப்போ அந்த நட்பு ரீதியான தோஷம் வந்துருச்சு அப்படின்னாலே அது பயங்கரமான ஆயுளுக்கு பங்கமான ஒரு நிலையையும் சூழ்நிலையும் கண்டிப்பாக உருவாக்கும். ஆயுளுக்கு பங்கமான சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஆயுளுக்கு பங்கமான சூழ்நிலையில் அந்த நட்பு இவர்களை கெடுத்துடும், உறுதியாக கெடுத்துடும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளவு தூரத்திற்கு என்ன சொன்னான்னா இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நண்பனை உயிராக நம்புவார். நண்பனை உயிராக நம்புவது, தாய் தகப்பனை விட உடன்பிறப்புகளை விட நண்பனை உயிராக நம்பி ஏமாறக்கூடியவர்கள் இந்த சந்திர தோஷம் உடையவர்கள். என்ன காரணம்னா, சந்திரனுக்கு எப்பயுமே புதன் என்ன சொல்கிறான்னா ஏமாற்றத்தை கொடுப்பான். சந்திரனுக்கு என்ன சொன்னா புதன் எப்பயுமே ஏமாற்றுவான். அப்போ அந்த ஏமாற்றுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த நட்பு காதலில் இவர்கள் தோல்வி வருவார். இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க காதலில் தோற்று தான் ஆகணும். தோக்காமலாம் இருக்க மாட்டாங்க, தோற்றுருவாங்க. காதலில் தோப்பாங்க கண்டிப்பாக. இவருடைய பாலிய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, ஏதோ பெண்ணாக இருந்தால் ஆணோ ஆணாக இருந்தால் பெண்ணோ என்ன சொன்னான்னா ஒன்று இவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கணும் குடும்ப சூழ்நிலையால், இல்லை என்னன்னு சொன்னால் அவர்களால் அந்த நபர்களால் இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கணும், இல்லை குடும்ப சூழ்நிலையால் இவர்களுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் லவ் என்ன சொன்னான்னா காலத்தாலும் சந்தர்ப்பத்தாலும் என்ன சொன்னான்னா மைனஸ் ஆகி போயிருக்கிற ஒரு சூழ்நிலைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. அப்போ இவர்கள் எப்பயுமே என்ன சொல்கிறான்னா, பராசக்தி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியை அதிகமாக வணங்குவதும், பெண் தெய்வங்களை அதிகமாக வணங்குவதும், மாதம் ஒரு முறை என்ன சொன்னால் பௌர்ணமி
பௌர்ணமி என்று என்ன சொன்னான்னா வந்து பெண் தெய்வங்களுடைய கோவிலுக்கு போய் பௌர்ணமி அன்னைக்கு போய் 21 எலுமிச்சம்பழம் கோர்த்து வந்து என்ன சொன்னான்னா மாலையாக போட்டு குங்குமம் வந்து என்ன சொன்னான்னா 2 குங்குமம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ குங்குமம் வாங்கி கொடுத்து அந்த கோவிலுடைய பிரகாரத்தை வந்து 15 தடவை சுட்டி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுகணும், பெண்களாக இருந்தால் அந்த சாஸ்திரப்படி வந்து தலை கீழே ஊன முட்டி போட்டு வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணி வந்து வர வர இவங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும். இவர்கள் எப்பயுமே ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரம் வருகின்ற அன்று வந்து என்ன சொன்னான்னா மிகவும் கோவிலுக்கு வந்து பெண் தெய்வங்களை போய் கும்பிட்டு வர 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 இவர்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து இவர்கள் என்ன செய்யணும்னா வந்து இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பால் வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா கோவிலுக்கு வந்து என்ன சொன்னா பாலபிஷேகம் பண்ணுவதற்கு, அதுவும் திங்கட்கிழமை, அதாவது வந்து பௌர்ணமி, சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம், திங்கட்கிழமைகளில் அந்த பாலாபிஷேகம் பண்ண கொடுத்து அதை பார்ப்பது இவருடைய வாழ்க்கையில் வந்து இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பாதிக்கப்படாது. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இவர்கள் சுக்கிரனுடைய லக்கணம் இருக்கு இல்லையா, சுக்கிரனுடைய லக்கணமாகிய ரிஷபம் ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறான்னா துலா லக்கண நபர்களோடு வந்து இவர்கள் வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எது தோஷமானது சந்திரன், ஆனால் சுக்கிரன் வீட்டில் வந்து சந்திரன் உச்சம். எப்பயுமே துலாத்து சந்திரனுக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. துலாத்தில் இருக்கிற சந்திரன் வந்து சாதாரணமானதுக்கு நினச்சிக்கிடாதீங்க. அதனால் துலா ராசிக்காரர்கள் வந்து சாதாரண ஆள்கள் என்றும் நினச்சிக்கிடாதீங்க. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர், துலா லக்கணக்காரர், ரிஷப ராசிக்காரர், ரிஷப லக்கணக்காரர்களோடுக்கு இவர்களுக்கு தொடர்பு வந்துடும். அது எந்த ரூபத்தில் வேணாலும் வந்துடும் அந்த பழக்கத்தை வந்து நாம் வந்து நல்ல ஒரு நட்பு ரீதியாக நாம் பயன்படுத்த என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய மனம் எப்பயுமே ஒரு பேதலிச்ச மனமாக இருக்கும். எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா இவர்களுக்கு தகப்பன் தாய் இந்த 2 பேர் வந்து எப்பயுமே ஆறுதலாக பேச உச்சத்துக்கு வருவாங்க. அவங்க போக்குப்படியே போகணும். இது கர்மா. அப்போ இவர்கள் பிறந்த இடத்தில் வந்து ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா பெண் மானவங்கப்படுத்தப்பட்டு வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா வந்து இல்லாத ஒரு சுமங்கலித்தன்மை இல்லாத ஒரு தன்மை இருக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க வீட்டில் எல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா அந்த மாதிரி ஒரு கர்மா இருந்திருக்கும். அப்போ அந்த கர்மாவை இவர்கள் எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னா ராமேஸ்வரம் போகும். ஏன்னா கர்மாவை வந்து சீர்படுத்தக்கூடிய சக்தி ராமேஸ்வரம் கோயிலில் தான் உண்டு. அப்போ ராமேஸ்வரம் போய் வந்து என்ன சொன்னான்னா நல்ல பௌர்ணமி அல்லது வளர்பிறை திங்கட்கிழமை. நாளைக்கு பௌர்ணமின்னா இன்றைக்கி போயிடணும். நாளைக்கு வளர்பிறை திங்கட்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை போய் ஸ்டே பண்ணிவிட்டு என்ன சொன்னான்னா வீட்டிலேருந்து போகும்போது இவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு முன் ஒரு அழகான பச்சை சேலை எடுக்கணும், பச்சை ப்ளவுஸ், 6 மஞ்சக்கிழங்கு, 6 மஞ்சள் கயிறு, ஒரு தேங்காய், ஒரு எள்ளு பாக்கெட், 12 வெள்ளி நாகர், 1 முழம் மல்லிகைப்பூ,
இத்தனையும் அந்த சேலை மேலே ஜம்பர்பிட்டு 6 மஞ்சக்கிழங்கு 6 மஞ்சக்கயிறு, ஒரு தேங்காய், ஒரு எள்ளு பாக்கெட்டு, 12 வெள்ளி நகர், 1 முழம் மல்லிகைப்பூ வச்சு நீட்டாக வந்து அந்த குடும்பத்தின் தலைவி கடலை பார்த்து இவர் கூட பிறந்த பிள்ளைகள் அப்பா அம்மா முதலில் இந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரதோஷ நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய தலையை வலம் 3 இடம் 3 தலையை சுற்றணும். அதுக்கடுத்து இவருடைய உடன்பிறப்புக்கு சுற்றணும். அதற்கடுத்து இவரை பெற்ற அப்பாவுக்கு சுற்றணும். சுற்றிட்டு பெற்ற அப்பா வாங்கி அம்மாவுக்கு சுற்றணும். சுற்றி அந்த சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிற நபர் பெண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தைய, ஆண் குழந்தையாக இருந்தால் முழங்கால் தண்ணியில் போய் அந்த புடவையை ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லணும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் விடும்போது உள்ளே விட்டு நல்லா குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு மாற்று துணி உடுத்திக்கிட்டு பழைய ட்ரெஸ்ஸு நீங்கள் என்ன போட்டிருக்கிற 4 பேர் ட்ரெஸ்ஸை கடலில் கொண்டாந்து போட்டுட்டு ஒரு 11 ஆண்டிகளுக்கு சாப்பாடு வாங்கி 11 ஆண்டிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். இப்படி போயிட்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த குழந்தையுடைய வாழ்க்கை ஆணாக இருந்தால் ஆண், பெண்ணாக இருந்தால் பெண் கண்டிப்பாக பாதிக்காது, வாழ்க்கை பாதிக்காது. இல்லைன்னா இந்த குழந்தைகள் வளர்கின்ற இடத்தில் ஒன்று தாய் பாதிக்கப்படுவார், இல்லை தகப்பன் பாதிக்கப்படுவான். இது கண்டிப்பாக நடக்கும். என்ன காரணம்னா அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய பெண் கஷ்டப்பட வேண்டும் என்பது இருக்கிறது. அவள் கஷ்டப்படணும் யார்? வீட்டுக்கார் இறந்து போயிட்டா அந்த பெண் கஷ்டப்படுவான். சரி, அப்போ வந்து தோஷம் வேறு மாதிரியாக வேலை செஞ்சுச்சுன்னா தாய்க்கு பாதிப்பு வந்துச்சுன்னா தகப்பன் என்ன செய்வான்? 2வது கல்யாணம் பண்ணிடுவான். இந்த குழந்தை என்ன பொசிஷனில் வளரும்? சித்தியோடைய பராமரிப்பில் வளர வேண்டியது வரும். இல்லைன்னா அம்மாவை பெற்றவருடைய அம்மாவை பெற்ற பாட்டி வீட்டில் வளர வேண்டியது வரும். இல்லைன்னா அப்பா பெற்ற பாட்டி வீட்டில் வளர வேண்டியது வரும். ஏதோ ஒன்று என்ன சொல்கிறேன்னா அடாப்ட் சைல்டாக இந்த குழந்தை போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் இந்த மகம், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் பிறந்து விட்டதா அது விதி. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் இன்னொன்று, இந்த 4 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தாயை பாருங்கள், பிறக்கிற வரைக்கும் நல்லா இருப்பா. பிறந்து இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் அவளுக்கு என்னத்தையாச்சும் நோய், நோக்காடு, பிரச்சனை, சுகமாகவே இருக்க மாட்டான். திடீர்னு அங்கே வலிக்கு இங்கே வலிக்கும்பா. தகப்பன் வந்து என்ன சொன்னான்னா, என்னால் இவ்வளோ தான் முடியும், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை வந்து தாய் மேலே பொறுப்பை சுமத்திட்டு அவன் இருக்கிறத கொண்டாந்து கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா வாழ்க்கை நடத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். இதெல்லாம் கர்மாவோடைய சிறந்த ஆராய்ச்சி, சும்மா இல்லை. இவனை தூரத்துக்கு வந்து ஒரு தெளிவாக சொல்லுவதற்கு காரணம், வாழ்க்கை என்பது ஜோதிடம் எங்கெங்கே வேணாலும் சுத்தட்டும், ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளதாக இருக்குது. அதை தீர்வு காண தெரிந்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு பெண் தெய்வம் கோயில் இருக்கும். இப்போ ஒரு பரணியிலையோ, மகத்திலேயோ, கேட்டையிலேயோ, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டால் அந்த பக்கத்தில் ஒரு தென் தெய்வம், மாரியம்மன், முத்து மாரியம்மன், ஏதோ ஒன்று என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன செய்யும். இவங்க கர்மா தீர்வதற்கு என்ன சொன்னா வரி கேட்டு வருவோம். நம்ம கோயிலில் வந்து பொங்கல் இது பண்ணியிருக்கோம், பண்ண போகிறோம், இப்போ இது பண்ணோம், வரி இவ்வளவு அப்படின்பா. ஒன்றுமே சொல்லக்கூடாது. எவ்வளோ வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு ரசீதை வாங்கியிருங்க. கர்மா களி இதெல்லாம் செய்யணும் கர்மாவை தீர்ப்பதற்கு. ஆனால் இந்த மன நோயுடைய நட்சத்திரம், இதை வந்து கொச்சையாக சொன்னால் மனநோயுடைய நட்சத்திரம், இல்லைன்னா சந்திர தோஷமுடைய நட்சத்திரம்.
இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் தாய்க்கு பின் தாரம் கெட்டியாக பிடிச்சிக்கோ. பெண்ணாக இருந்தால் பிறந்த வீட்டில் இருந்த அமைப்புக்கு பிறகு எவன் கழுத்தில் தாலி கட்டுகிறானோ அவனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிடணும். இல்லைனா உங்கள் வாழ்க்கை பெரிய போராட்டமாக நீங்கள் தனிமையாக ஓஹோ என்று ஜெயிக்க முடியாது. உங்களால் அந்த பலவீனம் என்பது சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலவீனத்தை இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்துட்டார். அப்போ இந்த கர்மா எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. சந்திரதோஷம்னு சொல்லிட்டோம். அப்போ சந்திரதோஷம் என்ன சொல்கிறான்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனியால் பாதிக்கும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனால் பாதிக்கும். நல்லா சர்ச் பண்ணிப்பார். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேதுவால் பாதிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனால் பாதிக்கும். அந்த பாதிப்புகள் அந்த ரூபத்தில் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். அப்போ சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் சந்திரதோஷமுடைய நட்சத்திரம். அப்போ இந்த சந்திரதோஷம் என்பது என்ன சொன்னால் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருது. அப்போ அங்கே பரணியில் போய் பிறந்தால் என்ன சொன்னால் சுக்கிரனால் கெடுக்கப்படுவான். அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன கேதுவால் கெடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனால் கெடுக்கப்படுவார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனியால் கெடுக்கப்படுவார்கள். வாழ்க்கையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொழில் விஷயத்தில் ஒரு மனநோய் மனம் சார்ந்த பிரச்சனை. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேதுவால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதனால் ஒரு பிரச்சனை இருக்கும். அது உங்கள் கட்டத்தோடைய அமைப்பின்படி பார்த்து கொள்ளுங்கள். இது இவ்வளவு தூரத்திற்கு வேலை செய்யும். தீர்வு என்பது சந்திரனுக்கு தீர்வு சந்திரன் தான். சந்திரனுக்கு தீர்வு சந்திரன் தான். நீங்கள் உங்களுடைய உடலில் எனர்ஜி ஆஃப் வியூகம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய சக்தி குறைஞ்சி போச்சு. அடிக்கடி டெய்லி 2 தடவை நல்லா குளிக்கணும். பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளித்து என்ன சொன்னோன்னா திங்கக்கிழமை கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலக்கி அழகாக தலைவலி குளிங்க. கண்டிப்பாக டிப்ரெஷன் கண்டிப்பாக குறையும். அதற்கடுத்து சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ணணும். சந்திர தரிசனம் கண்டிப்பாக பண்ண கண்டிப்பாக கஷ்டம் குறையும், பிரச்சனைகள் குறையும். எந்த காரணம் கொண்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தவறு என்று சொல்லக்கூடிய பாலுணர்வு மேட்டருக்கு போயிடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் தூண்டிவிடும், பெண்ணாக இருந்தாலும் தூண்டிவிடும். ஏன்னா சந்திரன் அப்படியே 10 நிமிஷத்தில் போய் மெல்ட் ஆகும். அப்போ அந்த மெல்ட் ஆகும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கவனமாக இருங்கள். அடிக்கடி என்ன சொல்கிறான்னா டெய்லி 1 டம்ளர் பால், பசும்பால் அழகாக குடியுங்கள். அடிக்கடி பசும்பால் குடிக்க நல்லது. பசுமாட்டுக்கு இந்த 4 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களும் பழம் கொடுங்க. திங்கள் வெள்ளி கொடுங்க. 6 பழம் கொடுங்க. கர்மா குறைந்து சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.